அஸ்ஸலாமுஅலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட 22 months ஓல்ட் பேபியோட டெய்லி ரொட்டீன் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என் பேபியோட திங்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றதையும், என்னோட பேபி என்னென்னலாம் சாப்பிடும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் வந்து இது பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட், பேபியை வந்து எப்படி என்கேஜிங்காக வச்சுருக்கிறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட பேபி பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் தூங்க ஆரம்பிச்சானா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் தான் எழுந்திருப்பா. ஸோ அன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு 7:30 போல் எழுந்திருந்தா. ஆஃப்டர்நூன் தூங்கலை அப்படின்னா நான் அப்படியே வந்து சமாளித்து நைட் வரைக்கும் வந்து கொண்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சானா லேட் நைட்டில் தான் எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவளோட ரொட்டீனாக வந்து ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்கும். எழுந்திரிச்சதுக்கப்புறம் எப்பயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஃபுட் கொடுப்போம். அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்குக்கு மதரின்ல பார்த்திங்கன்னா கவுனி அரிசி இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஸ்வீட் வந்து ரெகுலராக வீட்டில் செய்வோம். அதுதான் அன்றைக்கி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுட்டு அவளுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வந்து அவளுக்கு கொடுக்க போகிறேன். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா கவுனி அரிசி, வெல்லம், அதுக்கப்புறம் கோகோனட் வச்சு செய்கிறது தான். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய பேபி எப்படி சாப்பிட போகிறாளோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸ்வீட் கொஞ்சம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சாப்பிட்டா அதுக்கு மேலே அப்படியே விட்டுட்டா. நானும் வந்து கன்வின்ஸ் பண்ணி ஊட்டுறதுலாம் கிடையாது, அவள் போக்குக்க விட்டுறது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லார் வீட்லேயுமே பிஸ்கட் இல்லாமல் இருக்காது, பேபிஸ் முன்னாடி சாப்பிடாமையும் இருக்க முடியாது. ஸோ எப்போயாச்சும் பார்த்து கேட்டுட்டு அந்த டேஸ்ட் வந்து பிடிச்சி போயிடுச்சுன்னா அதை வந்து விடவே மாட்டாங்க. ஸோ என்னோட பேபியும் வந்து இந்த சிச்சுவேஷனில் தான் இருக்கா. ஸோ அவளுக்காக வந்து ஓம பிஸ்கட் வந்து வாங்கியிருந்தோம். இதுவுமே நோ குட் ஃபார் ஹெல்த் தான், பட் இருந்தாலும் ஓம பிஸ்கட் கொஞ்சம் நல்லது, உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு என்னோட பேபிக்கு. கோல்ட் ஸ்டார்டிங்லேயே நான் ஹோம் ரெமெடி பண்ணி தான் பேபிக்கு வந்து கோல்டே ஸ்டாப் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் பேபிஸ்க்கெலாம் கோல்டு வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹோம் ரெமெடி ஒரு 2-3 டேஸ்க்கு 1 டேக்கு வந்து 2-3 டைம்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் ஆயிரும். என்னோட பேபிக்கு இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு வெற்றிலை 3 ஓம இலை எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, மண் இருக்கும், ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்து வாட்டணும். ட்ரை ஆனதுக்கப்புறமே அதில் ஈரப்பதம் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லாவே வந்து ஆற விட்டுருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அந்த லீவ்ஸ் எல்லாமே எடுத்து கையில் வந்து ஸ்க்யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து தண்ணி வரும். ஸோ இந்த வாட்டரை தான் என்னோடய பேபிக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன். இது மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் 1 டேக்கு வந்து பண்ணிங்கன்னா ஃபியூ டேஸ்லேயே பார்த்திங்கன்னா கோல்டு நல்லாவே போயிடும். என்னோடய பேபிக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படி இப்படின்லாம் கிடையாது. ஸோ நல்லாவே வந்து அவ்வளோ குடிச்சுக்குவா. இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்ருப்பா. இந்த ரெமெடியுமே நான் ஃபோனில் தான் பார்த்துட்டு செஞ்சோன்னே என்னோடய பேபிக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ பேக் டு vlog. என்னோடய பேபி பார்த்திங்கன்னா நல்லா ஈவினிங் போல் தூங்கிட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளையாட்டு தான். இப்போ வந்து உங்கள் கூட ஒரு புக் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மேஜிக் புக்குன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் பார்த்துட்டு மதரின்ல வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு பென் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 4-5 பேஜஸ் வந்து இருக்கும். லெஃப்ட் சைடு இமேஜஸ் இருக்கும், ரைட் சைட் பிளாங்காக இருக்கும். அந்த பெண்ணை வச்சு எழுதுகிறப்போ பிளாங்காக இருக்க சைடு இமேஜஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து மறைஞ்சிரும். என்னோடய பேபி இதை வச்சு நல்லாவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இதையுமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போது என் பேபி வந்து கையில் வச்சுருக்க டாய் பார்த்திங்கன்னா அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஷின்சான் தான். ஸோ எப்போ பார்த்தாலுமே கையிலே தான் வச்சுருப்பா. எங்கே போனாலும் ஷின்சானை மறக்க மாட்டா. இன்ஃபேக்ட் தூங்குறப்ப கூட தொட்டியில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. இந்த 2 ஸ்டிக்கர்ஸுமே வாலில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம் எங்களோட பேபிக்காக. ஸோ அவள் வந்து இதுலேயுமே என்கேஜிங்காக இருப்பா. நம்ம கேட்குறது எல்லாமே டக்குன்னு பதில் சொல்லிட்டு இருப்பா. ஸோ அதையுமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவுமே ஒரு வகையில் வந்து ஃபோன் அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். எலிஃபண்ட் எங்க? எலிஃபண்ட் மங்கி, லயன். வாவ், அம்பர். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்து என் பேபியோட டாய்ஸ் ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம். இது லாண்ட்ரி பேக் மாதிரி தெரியலாம், லாண்ட்ரி பேக் தான். ஸோ ஸ்டர்டியாலாம் இருக்காது, ஓரளவுக்கு வந்து காம்பேக்டாக வீட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேலேயும் லிட் இருக்கிறதுனால க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேபி டாய்ஸ் போடுறதுக்காக என்னோட மதர்-இன்-லா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்கும். இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து க்ளோஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கேப் இருக்கும், அது மட்டும்தான். இப்போ வந்து ஒரு ஹேங்கிங் ஆர்கனைசர் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் ஆர்கனைசர், ஆனால் என்னோடய பேபிக்காக நாங்கள் வந்து இதை ஷூ ரேக் ஆர்கனைசராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 4 ரோஸோட நல்ல காம்பேக்டாக ஸ்பேஷியஸான ஷூ ரேக்கை வந்து என்னோடய பேபிக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதையுமே வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ என் பேபியோட டின்னர் டைம் வந்தாச்சு. ஸோ அன்னைக்கு டின்னருக்கு வீட்டில் வந்து சப்பாத்தி அண்ட் மட்டன் கறிசால் நான் வந்து செஞ்சுருந்தோம். ஸோ அதே தான் என்னோடய பேபிக்கு வந்து கொடுக்க போகிறேன். இந்த டீப்பாவும் அவளோட சேரும் கரெக்டாக அவளுக்கு வந்து அவள் ஹைட்டுக்கு செட் ஆகிறதுனால இந்த மாதிரி வச்சிட்டேன்னா ஒரு சில டைம் சாப்பிட்டுப்பா அவளாக உட்காந்து. அவள் டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளோட ஸ்டோரி டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். நாங்கள் ரூமுக்கு போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா மதர்-இன்-லா ரூமில் தான் இருப்பாள். ஸோ மதர்-இன்-லா அங்கே ஸ்டோரி சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதை நல்லா வந்து ஜாலியாக கேட்டுட்டு விளையாடிட்டு இருப்பாள். அங்கே இருந்துட்டு ஒரு சில டைம் வரவே மாட்டாள். இப்போ என்னோடய பேபிக்கு 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதனால் ரீசெண்டாக ஒரு ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மில்க் ப்ரிப்பேர் பண்ணி பாட்டிலில் ஃபில் பண்ணி பாப்பாவுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ருக்குறேன். நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கிறதுனால அந்த ரொட்டீனை வந்து சேஞ்ச் பண்ணி அவளுக்கு மறக்கடிக்கணும் அப்படின்றதுனால அவளுக்கு நைட் டைமில் வந்து மில்க் கொடுத்துட்ருக்கேன். ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறத மறக்கடிக்கணும். ஸோ அதுக்கான டிப்ஸ்லாம் தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம்லாம் இருக்கும். ஸோ பாப்பாவை தொட்டிலில் போட்டுருவேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த்தி மிக்ஸ் மில்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டோன்னா குடிச்சுக்குவா. ஸோ அந்த ஒர்க்கை தான் நான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கேன். 2 டேஸ்க்கு முன்னாடி என்னோடய பேபிக்காக வந்து கோகோனட் ஆயில் வந்து வீட்லேயே மதர்-இன்-லா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூராக இருந்துச்சு, அதனால் உங்கள் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். மார்னிங் ஹெல்த்தி மிக்ஸ் வந்து கொடுத்ததுனால குடிச்சிட்டு ஒரு 11 போல் எழுந்திருப்பா. எழுந்திரிச்சதுக்கப்புறம் வேலையாக அவளை வந்து ஃப்ரெஷ் பண்ணி விட்டுறது தான். நைட்லாம் டயப்பர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோன்னே அவளை வந்து குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். அவளுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல பழக்கம் அப்படின்றதுனால இப்போலேருந்தே வந்து பழக்கப்படுத்திகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளோட ப்ளே டைம் தான். மதர்-இன்-லாவோட அம்மா பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால பாப்பா ஹாலில் வந்து அவங்க இருக்கிறதுனால ஜாலியாக வந்து டாய்ஸை வச்சு விளையாடிட்டுருக்கா. இதே மாதிரி யாருமே ஹாலில் இல்லைன்னா ரொம்ப கிராங்கியாக தான் இருப்பாள். ஒருத்தர் அவ கூட இருக்கணும் அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. ரீசெண்டாக என்னோடய பேபிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹேபிட் வந்திருக்குது. ஒரு நோட்டோ பென்னோ கொடுத்தோன்னா அவள் பாட்டுக்கு போர் அடிக்கிற வரைக்கும் உட்காந்து எழுதிட்டுருப்பா. ஸோ அதை தான் அன்னைக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தா உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சில டைம் நெய்பர்ஹுட் குட்டீஸும் வந்துடுவாங்க. ஸோ அவங்க கூடயும் பார்த்திங்கன்னா நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடிட்டுருப்பா. அவங்க வந்தாலே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவா. 4-5 ரேக்ஸில் ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் என்னோடய பேபிக்காக ரீசெண்டாக வாங்கியிருந்தோம். அதில் என் பேபியோட ஆக்சசரிஸ்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத காமிக்க போகிறேன். பாப்பாவோட ஹேர் கிளிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிளிப்ஸ்லாம் எக்ஸிபிஷன் விளாகில் தான் வாங்கியிருந்தது, பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஹேர் பேண்ட்ஸு, சாக்ஸ் இது எல்லாமே ஒரு கவரில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய பாக்ஸில் பார்த்திங்கன்னா பெல்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா ட்ரெஸ்ங்களுக்கு, ஸோ அதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ காமிச்ச ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே ஒரு கண்டெய்னரில் வந்து வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஹேண்ட் டவல், அதுக்கப்புறம் பேண்ட் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ட்ராவில் பார்த்திங்கன்னா ஹேர் பேண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு குட்டி பிள்ளையில் யூஸ் பண்ண பிப்ஸுமே வச்சுருக்கேன். இப்போ எங்கேயாச்சும் போனால் வெளியே யூஸ் ஆகும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் உள்ளன் கேப்ஸும் வச்சுருக்கேன் வின்டருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. இது எல்லாத்தையுமே தான் நான் இந்த மல்டிபர்பஸ் ஆர்கனைசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கர்ட் கேட்டு ரொம்ப அடம் பண்ணிகிட்டு இருந்தா, கொஞ்சமாக கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சுருந்தோம். ஸோ அதுதான் வந்து பேபிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டைக்கோஸை ஃபர்ஸ்ட் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு ஒரு ஓட்டி பேபி கொடுத்துருவேன். அப்படியே கொடுத்தோன்னா மின்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான்.
ஆஃப்டர்நூன் லஞ்சுமே பார்த்திங்கன்னா அந்த கரெக்ட் டைமுக்கு கொஞ்சமாக சாப்பிட்றணும் அப்படின்றதுனால கொஞ்சமாக கொடுப்போம். ஏன்னா லேட்டாக தான் எழுந்திரிச்சிருப்பா, பிரேக்ஃபாஸ்ட்டும் லேட்டாக தான் சாப்பிட்ருப்பா. ஸோ அதனால தான் வந்து ஆஃப்டர்நூன் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ஊட்டுறது கிடையாது. அவளுக்கு தோணுச்சுன்னா சாப்பிடுவா. அப்படி இல்லைன்னா ஆஃப்டர்நூன் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஈவினிங் தான் அவளோட ஆக்சுவல் லஞ்சையே வந்து சாப்பிட ஆரம்பிப்பா. ஸோ அதுக்கப்புறம் எனக்கும் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். பாப்பாவும் பார்த்திங்கன்னா ஒரு 4 போல் ரூமுக்கு போயிட்டு நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவா. நல்லா தூங்கிட்டு ஈவினிங் போல் தான் எழுந்திருப்போம். ஸோ ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் என்ன லஞ்ச் செஞ்சுருந்தோமோ அதை கொடுத்துருவோம். அப்படி இல்லைனா ஸ்நாக் ஏதாச்சும் இருந்தாலும் கொடுத்துருவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், என் பேபியோட டெய்லி ருட்டீன் vlog-ஐ இதோட வைண்ட் அப் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட்க்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.